போடுமா மொக்கா வைடா மொக்கா வைடா இந்தா மொக்கா வைடா மொக்கா எக்கோ எக்கோ சொல்ற வார்த்தைகள் மேடம் வந்திருக்கிறேன் மேடம் நாகரிகம் ஹலோ ஹலோ எக்கோ எக்கோ சவுண்ட் வேணும் மொக்கா வேணும்னா வந்த வேலையை விட்டு இது எப்படி நாடு இது எப்படி நாடு நீ சொல்ற பாடு சொல்லுங்க என்னுடைய வீரா என்னுடைய வீரா என்னுடைய பராக்கிரமா மருத்துவ ரெண்டு விக்கெட் தெரியாது வீரா 120 ரூபாய் அது கூட பாட்டில் இது முகத்தா 10 ரூபாய் கொடுக்குறாங்க அதே வேலை அதே வேலை ஆனா நான் 3 மாசமா மாலை போடுறது தெரியாது எனக்கு 3 மாசமா நான் இது போடுறேன் சரி சொல்லு டேய் இதே பேர் பண்ற நாடு திரும்பிடி எதுக்கு வரதா சொல்லுங்க சரி சொல்லு நான் கோழி வர போறேன் சொல்லு அதனால முடியும் இன்ன பின்ன முன்னாடியே தூக்கிட்டு காலி பண்ணனும் சொல்லு ஏய் ஏன் பண்ற நாடு என்னோட வீரா என்னோட பராக்கிரமா யாத்துமா கோயிலா சரி ஜெயலலியா இந்த பாய்ந்து விட்டு என்ன பண்ணிக்கிறீங்க ஐயோ என்ன கேட்டுங்கறாங்க நீ என்ன கேட்டுங்கறாங்க வாடா வாடா வா மெண்டல் ஆனீங்க ஏய் மெண்டல் ஏய் மத்த ஓடு தூள இந்த மெண்டல் இந்த உன்னை தவிர பண்ணி அவன ஏமாந்து வருவா அவன் தலையில மிளகா அடிக்கிறான் பாத்தியா ஆமா இவர் ரைஸ் மில்லையா நாங்க மிளகா அடிக்கிறோம் நாங்க மிளகா அரிக்க தெரியலங்க நாங்க மிளகா அரிக்க தெரியல யாரா நீங்க கேவுர் மாவதா இருக்கீங்க சரி சொல்லு ஏய் என்னோட வீரா ஹலோ போய்டுன்ற நான் வெய் காலைல பண்ண மாதிரி கடத்தாத வெய் போய்டுன்ற நான் வேற வெளிய வந்தா போதா சத்தியத்தை நான் வீடியோ போய் சொல்றா போய்டா ஐயோ சரி சொல்லு என்ன பெஞ்சில ஒரு பக்கம் நாட்டி இருக்குது நீ நிக்கிறே எப்படி இருக்கும் நானு சொல்லு ஏய் நாகத்தியர் நானு ஏண்டா சொல்லு அவர் எப்பேர்ப்பட்ட மகன் அவர் பேர் கூட உன்னோட முதல் எழுத்து கூட சேர்க்க தகுதி இல்லாதவங்க சரி சொல்லு நம்ம எல்லாருமே அவர் பேர் கூட சேர்க்கறியே ஏய் இங்க வா இப்ப நேரம் ஆவல ஏய் வாடா டப்பு பேசறடா பாடுவோல யார் பாடுவோல என்ன மச்சான் யார் பாடுவோல வா அவனுக்கு அடிக்க தெரியாது இப்ப என்ன வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிறான் சத்தியமா தான் உண்மை அவன் என்ன வச்சு இப்ப இப்படி அடிக்கலாமா அப்படி அடிக்கலாமா நானு எங்க அடிக்கலாம் என்ன காசு அடிக்க தெரியாதுன்ற என்ன அடிக்க தெரியாதா சரிங்க நீங்க ஆம்பளை மெத்த அடிக்கிறீங்க வேலைக்கு போடா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் வர மாட்டியா நீ தானே சொல்லணும் ஏந்திரா இந்த புடா ஏந்திரா இந்த புடி அடி ஏய் மொத்த சாட்டி அடிக்கணும் மொத்த சாட்டி சூது அடிக்கணும் அந்த படம் எனக்கு தெரியாது வாடா ஒப்பனுக்கு போతుందా లైట్రా సూత లైట్రా ఎమ్మాడి అడిగి లైట్రా ఏయ్ అది కాదు ఏయ్ ముందు కాదు
கொல்ல மாமா ஒரு பொம்பளை வாசக்காரன் மேல இட்டு போய்க்கிறாருன்னு தெரியல. படிக்க என்ன பண்ணிக்கிறீங்க எடுத்து போறான் குறைஞ்சு மாமாவா எல்லாம் நம்ம போட்டு அடிக்கிறானே நம்ம அடிக்கிறது வாழ்க்கை தழுகிறோம். என்ன செய்வது? எழுதினான் என்று தேவன். அதனால நீ வந்த வீதி எப்படி நான் வந்து என்ன பண்ற? போனா போகட்டும். இது எப்பேற்பட்ட நாடு, என்னுடைய பலம், என்னுடைய வீரம், நான் எப்பேற்பட்ட தெரியுமா? அத்தனை கூடங்க செய்யும் செல்லும் நேரத்தில் நாராயணம் வீணகான மாலை போட்டு வரலாம் அந்த வார்த்தா கல்லு கழுவித்தா கூட வாங்கி குடிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா இருந்தா இந்த மாதிரி பாப்பா வச்சிருக்கோம். நல்லவனாக இருந்தால் உள்ளே அழுப்பு, கெட்டவனாக இருந்தால்
சுமதியாய் சுடராய் சூழ்மணி விளக்காய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் யார்? இதுதான் சத்திய உலகம். இந்த சத்திய உலகத்தில் படைக்கும் தொழில் செய்து இருக்கக்கூடிய படைக்கும் கத்தனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் கலைவாணி. கலைவாணி கலைவாணி என்ற பெயரோடு சீரும் சிறப்பமாக செல்வ செழிப்பமாக யாதொரு பிரியமின்றி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது கணவரை பார்க்க வேண்டும். தினதோறும் காலையில் இருந்து சுவாமியை பார்த்து வழிபூஜை செய்வது வழக்கம். சுவாமி பார்க்கலாம்.
என்னுடைய தொழிலோ ஜீவராசிகளை படைக்கக்கூடியது. அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவி இருக்கின்றார். என்னுடைய மனைவி பெயரோ கலைவாணி. அப்படி இருந்தாலும் என் மனைவியை சந்திக்க வேண்டும். கலைவாணி தான் கண்டது வான்மனையோ தேன் தொட்டு மாங்கனியோ அப்படியா கலைவாணி காருள்ளளவும் கடல் சுவாமி அனுதினமும் நம் மகன் வருவான். நம்முடைய உன்னை சந்தித்தே வெகு நாட்கள் ஆகின்றது. உண்மைதான். எப்பொழுதும் தினது ஒரு காலையில் எழுந்து படைக்க தொழிலை மட்டுமே செய்றீங்க. உண்மையில நான் ஒரு பெண்மணி இருக்கேன், ஞாபகமா உங்களுக்கு கிடையாது தெரியுமா? என்னதான் தெய்வமா இருந்தா கூட மனசுல ஆசை என்பது வராதா? அப்படியா சுவாமி பார்க்கும் பொழுது கேட்க மாட்டேன். அப்படியா
என்னுடைய மனசுக்கா கலைவாணி சொல்லுங்கத்தான் உன்னை பார்க்கும் பொழுது கலைவாணி மாளிகை தான் கண்டு தினந்தோறு காலையில எழுந்து தாய் தந்தையாக கொண்டு நம்மை வணங்கிவிட்டு உலகம் சென்று வரும் மகன் உண்மைதான். காலையிலே வந்து என் புள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். கலைவாணி அவன் இப்போது வருகிறான் என்றால் ஏதாவது ஒரு கலக்கம் இருக்கு. வாய முடுங்க.